இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியை ஒரு வசனத்தோடு நம்ம தொடங்க போகிறோம். 23ஆம் சங்கீதம் 1, 2, 3 வசனங்கள். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அவர் என் ஆத்துமாவை தேற்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்க்குறோம். அவர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறார், புதுப்பிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாதம் முழுவதுமே நம்முடைய தலைப்பு புதிய தொடக்கம். அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தருகிறார். அவர் நம்முடைய ஆத்மாவை புதுப்பிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே நான் நிறையவே ட்ராவல் பண்ணுவேன். அப்போ வெளியில் போகும்போது நிறைய பேரை நான் மீட் பண்ணுவேன். சிலவங்கள பார்த்தாலே தெரியும் அவங்க மனசில் ஏதோ கவலை இருக்குது, ஏதோ மன அழுத்தத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத அவங்கள பார்த்தாலே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஒருவேளை நீங்களும் கூட அப்படிப்பட்ட ஒரு கவலையினால், மன அழுத்தத்தினால நீங்கள் இருக்கீங்களா? அப்போ இந்த எபிசோட் உங்களுக்காகத்தான். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை தரப்போகிறார். இதை பற்றி இன்னும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க ஸ்வானந்த் பன்சோடு அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். இவங்களுடைய வாழ்க்கையில் தவறான நட்பு இருந்திருக்கு, ஏமாற்றங்கள் இருந்திருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட இவருடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு புதிய தொடக்கம் கிடைத்தது அப்படின்னு அவர் சொல்ல போகிறாரு. வாங்க பார்க்கலாம். ஸ்வானந்த் பன்சோத் கல்லூரியில் சேர்ந்தபோது தன்னுடைய படிப்பை விட தன்னுடைய நண்பர்களோடு ஊர் சுற்றுவது அவருக்கு பிடித்திருந்தது. காலேஜ் போகணும், என்ஜாய் பண்ணணும், காலேஜில் அவங்க எடுக்கிற கிளாஸுக்கு போகணும், இல்லைனா கட் அடிச்சுட்டு படம் பார்க்கணும், இல்லைனா கட் அடிச்சுட்டு நண்பர்கள் கூட எங்கேயாவது ஊரை சுற்றணும். அவ்வளவுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸ்வானந்த் கிறிஸ்துவ குடும்பத்தில் வளர்ந்திருந்தாலும் கூட தன்னுடைய நண்பர்களோடு இருந்தபோது அவர் தன்னுடைய விருப்பத்தின்படி எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தார். கேலி பண்ணுறது, ரோட்டில் நின்றுக்கிட்டு போகிறவங்கள வர்றவங்கள கிண்டல் பண்ணுறது, இல்லைனா பொண்ணுங்களை பற்றி கமெண்ட் பண்ணுறது, இல்லைனா கெட்ட வார்த்தையில் பேசுறது. எனக்கு இருந்த காலேஜ் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அப்போ எனக்கு இருந்த அந்த நட்பு வட்டாரம் அவ்வளவு நல்லா இல்லை, நல்லவங்களா இல்லை. ஆமாம். ஒரு நாள் ஃபேஷன் ஷோவில் தன்னுடைய நண்பருக்கு உதவி செய்து கொண்டிருந்த நேரத்தில் அவர் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை அவர் செய்தார். அவங்க அங்கே என்ன பண்ணாங்க, ஒரு அரை கிளாஸ் தண்ணியை கீழே ஊற்றிட்டு அதில் மீதியில் யூரினை ஃபில் பண்ணாங்க. ஆனால் அங்கே வந்த நபர் அந்த கிளாஸ் எடுத்து தண்ணி குடித்தாங்க. அவர் முழுசாக குடித்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் குடித்தாருன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். நாங்கள் எல்லாருமே அதை பார்த்து என்ஜாய் பண்ணோம். நம்ம மிஷன் வெற்றி ஆயிடுச்சுன்னு அது இதுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தோம். அன்று இரவு ஸ்வானந்த் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது என்னால் நிம்மதியாக தூங்க முடியல. அந்த நொடியில் தேவன் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். அவர் என்கிட்ட, ஸ்வானந்த், இப்போ உனக்கு நண்பர்கள்னு நீ சொல்கிற இவங்க உண்மையாகவே உன்னோட நண்பர்கள்னு நீ நினைக்கிறியான்னு கேட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு சத்தத்தில் ஒரு கேள்வி கேட்டுச்சு. ஒருவேளை அது உன்னோட அப்பாவா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டுச்சு. அது உண்மையாவே என்ன உலுக்கி எடுத்துருச்சு. கவலைப்பட்ட ஸ்வானந்த் தன்னுடைய தவறுக்காக வருத்தப்பட்டார். அப்பொழுது அவர் ஜெபம் செய்தார். ஆண்டவர்கிட்ட நான் அழுதேன். ஆண்டவரே, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னேன். நான் விலகிட்டேன். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும்னு உங்க வசனம் சொல்லுது. பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு தேவன் என் கூடவே இருந்தார். என் வாழ்க்கையை நான் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே மன்னிங்கன்னு சொன்னேன். மன்னிப்பு கேட்டேன். அடுத்த நாளில் இருந்து ஸ்வானந்தின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்தது. அன்னைக்கு நைட்டு எனக்கு நடந்த மாற்றத்துக்கு அப்புறம் நான் பைபிள் வாசிக்கிறதும் என்னோட ஜெப வாழ்க்கையும் உண்மையாவே மாறிடுச்சு. பைபிள் வசங்களை என் வாழ்க்கையோட சம்பந்தப்படுத்தி பார்க்க ஆரம்பிச்சேன். பாத்தீங்கன்னா, சில நேரம் அது என்னை ஊக்கப்படுத்தினுச்சு, சில நேரம் அது என்னை சரி பண்ணுச்சு. ஆண்டவரே, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிற உங்க கூட ஐக்கியம் வச்சுக்க விரும்புறவங்களை எனக்கு நண்பர்களா தாங்கன்னு நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன்.
ஸ்வானந்த் தன்னுடைய இளங்கலை படிப்பை முடித்துவிட்டு ஒரு வங்கியில் வேலை பார்க்க தொடங்கினார். இந்த நேரத்தில் ஸ்வானந்திற்கு ஆம்ஸ்டர்டாமில் ஒரு மாநாட்டில் வாலண்டியராக வேலை செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது. ஒவ்வொரு நாளா 4 நாட்கள் போயிடுச்சு. 4வது நாள்ல பில்லி கிரஹாம் அவங்களுடைய மகள் ஆனி கிரஹாமோட பிரசங்கம் இருந்துச்சு. அவங்க ஏசாயாவோட வாழ்க்கையை பற்றி எல்லார்கிட்டையும் பேசுனாங்க. அந்த வசனம் மூலமா ஆண்டவர் என்னை தொட்டு ஆண்டவர் மறுபடியும் என்கிட்ட பேசினாரு. நான் உனக்கு முழு நேர ஊழியத்துக்கான அழைப்பை தந்திருக்கேன்னு ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு. அங்க நான் அழுதேன். மறுபடியும் ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே, இத்தனை வருஷம் உங்க அழைப்பை விட்டு நான் ஓடிக்கிட்டே இருந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் அதுக்கு சரின்னு சொல்றேன். அதோட நான் முழு நேரமா உங்களுக்கு ஊழியம் செய்ய விரும்புறேன்னு சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் செய்யறேன். திரும்பி வந்த பிறகு ஸ்வானந்த் தன்னுடைய தந்தையின் ஊழியத்தில் பங்கு பெறவும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யவும் முடிவு செய்தார். அப்பா சொன்னாங்க, என்னை ஊக்கப்படுத்தவும் செஞ்சாங்க. அதோட ஆண்டவர் உனக்கு அழைப்பு தந்திருக்கிறார்னா நீ அதை விட்டு பின்வாங்கக்கூடாது. உனக்காக நான் பல வருஷங்களா ஜெபம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. கொஞ்ச நாள் பயிற்சி செஞ்சேன். அப்புறம் பைபிள் கோர்ஸுகள் பண்ணேன். அப்புறம் யூத் வித் மிஷனில் சில ஷார்ட் டைம் படிப்புகள் படித்தேன். ஓஎம் கூட செஞ்சேன். அதுக்கப்புறம் நான் கடைசியாக சமீபத்தில் இப்போ தான் எம்டியூ முடித்தேன். அது எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. இன்று ஸ்வானந்த் தன்னுடைய தந்தையின் ஊழியத்தை தொடர்ந்து நடத்தி செல்கிறார். மேலும் ஆண்டவர் மூலமாக அவருக்கு கிடைத்த புதிய தொடக்கத்திற்காக அவருக்கு எல்லா புகழையும் மகிமையையும் தருகிறார். லீட்ஸ் அவுட்ரீச் மினிஸ்ட்ரிஸ் டைரக்டர் கூட சேர்ந்து ஆண்டவரோட ஊழியத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இன்னைக்கு நான் என்னவா இருக்கேனோ அது என்னோட பலத்தாலேயோ இல்லை என்னோட புத்தியாலேயோ என்னோட அறிவாலேயோ இல்லை, தேவனோட கிருபையால தான் இருக்கேன். மேலும் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதோ அது ஆண்டவரோட திட்டத்தின்படி, ஆண்டவரோட யோசனையின்படி, ஆண்டவரோட நோக்கத்தின்படி நடக்குது. இந்த விஷயத்துக்காக எல்லா புகழும் நான் ஆண்டவருக்கே தரேன். எல்லா மகிமையும் கனமும் அவருக்கு உரியது. நான் ஒண்ணுமே கிடையாது, அவர் தான் எல்லாமே. நன்றி பன்சோடு, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. பன்சோடு செய்கிறது தப்பு, அவரை சுற்றி இருக்கக்கூடிய நட்பு வட்டாரம் தப்பு, அவருடைய பழக்க வழக்கம் தப்பு அப்படின்னு அவர் உணர ஆரம்பிக்கும் போது தேவனிடத்தில் அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு. முதல்ல அவர் உணர ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம செய்கிறது தப்பு அப்படின்னு உணர்ந்து தேவனிடத்தில் அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு. அதற்காக தேவன் அவருக்கு ஒரு புதிய தொடக்கத்தை வாழ்க்கையில் தந்திருக்கிறார். இன்னைக்கு தேவனிடத்தில் அவர் ஒரு அழகான நட்புறவை வைத்திருக்கிறார். அதே நட்பு இன்று உங்களுக்கும் கூட தேவைப்படலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பைபிளில் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் என்னுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த நண்பரை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாகவே அவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை தருகிறார். இப்போ ஒரு பாய்மர படகு தான் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு பாய்மர துணியை தொங்க விட்டுருப்பாங்க. நல்ல காற்று அடிக்கும் போது அந்த காற்றினுடைய திசைக்கு அந்த படகு அப்படியே அந்த திசையில் அது நகர்த்தி செல்லும். அந்த காற்று தான் அந்த பாய்மர துணியில் பட்டு ரொம்ப ஸ்மூத்தாக போக வேண்டிய இலக்கை நோக்கி அது நம்மை அழைத்து செல்லும். தேவனும் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறீர்களோ அந்த இலக்கிற்கு நிச்சயமாக அவர் உங்களை கொண்டு செல்வார். அதற்கு நீங்கள் அவருக்கு முதலிடத்தை தர வேண்டும். தேவனுக்கு முதலாவது இடத்தை நீங்கள் தரும்போது, அவருக்கு நீங்கள் மகிமையை செலுத்தும் போது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். நான் உங்களுக்காக அந்த வசனத்தை வாசிக்கிறேன். இந்த வசனமும் 2025 இந்த வருஷத்தோட ஒரு கனெக்ஷன் உள்ள ஒரு வசனம் தான். 2025 அப்படின்னு வரும். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். லூக்கா 20:25. அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். இந்த வசனத்துல நாம பார்க்கிறோம், தேவனுடையதை தேவனுக்கும் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கிறோம். தேவனுக்கு நாம் நம்முடைய தகுதியானதை நாம் செலுத்த வேண்டும். அது உங்களுடைய பொருளாக இருக்கலாம், காணிக்கையாக இருக்கலாம், நேரமாக இருக்கலாம், பக்தியாக இருக்கலாம். ஆனால் அவருக்கு செலுத்த வேண்டியதை முதலாவது நாம் அவருக்கு செலுத்த வேண்டும். நாம் அவரை முன்னிலைப்படுத்த வேண்டும். அப்படி நீங்கள் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய தொடக்கத்தை, புதிய மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியம்.
உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய ஆல் இண்டியா பிரேயர் லைனுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சோஃபியா மற்றும் ஹேசல் அவங்க நமக்காக ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ண போகிறாங்க. இடைவேளைக்கு பிறகு புது வருடத்தில் உங்களுடைய லட்சியத்தை நோக்கி ஒரு புதிய சிந்தனை மற்றும் நம்பிக்கையோடு தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். உங்கள் நேற்றைய தோல்வியை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு புதிய நம்பிக்கையோடு 2025 நுழையுங்கள். ஆல் இந்தியா பிரேயர் லைன் குழுவுடன் எப்பொழுதும் இணைந்திருங்கள். இன்றைய எங்களை தொடர்பு கொள்வதற்கு ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு உடனே கால் செய்து பேசுங்கள். ஒரு புது உற்சாகத்துடன் முன்னேறுவோம், வாருங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. புதிய தொடக்கம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தினமும் தியானம் செஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை புதுப்பித்தல், அதை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். புதுப்பித்தல் அப்படிங்கும்போதே பொதுவாக என்னோடய ஸ்கூல் டேஸ்லாம் வந்து கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிப்போம். அப்படியே ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சோடனே அப்படியே நமக்கு அப்படியே ஃப்ரெஷ் ஆயிடுவோம். அப்படி தானே? யாராவது நம்ம ஒரு கெஸ்ட்டு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னாலும் அவங்க நமக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க. நம்ம எங்கேயாவது வெயிலில் ரொம்ப தூரம் போயிட்டு ரொம்ப நேரம் கழித்து வீட்டுக்கு வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தா அப்பா உயிரே வந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படி தான் கூல்ட்ரிங்க்ஸ் வந்து எப்படி நம்மளை ஃப்ரெஷ்அப் ஆகுதோ அதே மாதிரி தேவனும் நமக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்துருக்காரு. உங்களுக்காக நான் அந்த வசனத்தை வாசிக்கட்டுமா? ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். இயேசு இந்த வசனத்தை சொல்கிறாரு. ஒருத்தங்க தீராத தாகத்தோடு இருக்கீங்களா? நீங்கள் எல்லாருமே என்கிட்ட வாங்க, நான் தான் அந்த ஜீவ தண்ணீர் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஜீவ தண்ணீரை குடித்தவங்களுக்கு தாகமே வராது அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப அருமையான வசனம் இல்லையா? அவரை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ சோஃபியா மற்றும் ஹேசல் அவங்க நம்ம கூட இருக்காங்க. இதை பற்றி இன்னும் அவங்க நமக்கு தெளிவாக சொல்ல போகிறாங்க. நமக்காக ஸ்பெஷலாக ப்ரேயரும் பண்ண போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் இண்டியா பிரேயர் லைன் டீம் சார்பா உங்க எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். 2025ஓட இந்த புது வருஷத்துல ஒரு புது நம்பிக்கையோட தொடர்ந்து முன்னேறுங்க. இப்ப நாம சிஸ்டர் ஹேசல சந்திக்கலாம். இவங்க என்பிஐ நார்த் இந்தியா கோஆர்டினேட்டர். வெல்கம் சிஸ்டர். தேங்க்யூ சோஃபியா. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். எஸ், நீங்க சொன்னது மாதிரி நாம புது வருஷத்துல நுழையிறப்போ ஒரு புது நம்பிக்கை, ஒரு புது மிஷன் மற்றும் புது லட்சியத்தோடு நுழையிறது ரொம்ப அவசியம். நீங்க சொன்னது ரொம்ப உண்மை சிஸ்டர். நான் இப்ப உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல நம்ம நினைச்ச விஷயம் எதுவும் நடக்காம போயிட்டா நாம நம்பிக்கை இல்லாம ஏமாற்றத்தால நிரப்பப்படுறோம். அந்த மாதிரி சமயத்துல நம்ம எப்படி இருக்கணும்னு ப்ளீஸ் கொஞ்சம் சொல்றீங்களா? கண்டிப்பா, இது உண்மைதான் சோஃபியா. நாம ரொம்ப ஆர்வத்தோடையும் உற்சாகத்தோடையும் புது வருஷத்துல நுழையிறோம். ஆனா திடீர்னு எதிர்பாராத விதமா நம்ம வாழ்க்கையில வர சூழ்நிலைகள் நம்மள குழம்ப வச்சிருது. அது மூலமா நம்ம வாழ்க்கையில ஏமாற்றங்கள் வருது. இந்த எல்லா சூழ்நிலையிலும் நாம முதல்ல இழக்கிற விஷயம் நம்மோட நிம்மதியத்தான். அது நம்மோட யோசிக்கிற புரிஞ்சுக்கிற திறனை பறிச்சிடுது. அதனால முதல்ல நம்மள நாம நிம்மதியா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இதுல நாம என்ன செய்யலாம்? நாம நம்மோட ஏமாற்றங்களையும் தீமையான எண்ணங்களையும் ஒரு டைரியில இல்லனா நோட்ல எழுதணும். பிறகு நாம பைபிள் வசனங்களை பார்க்கணும். என்னை ஊக்குவிக்க பைபிள் வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். உதாரணமா ஏசாயா 40:31 பார்க்கலாம். அதுல இப்படி எழுதிருக்கு: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். சரியா? நம்ம பலம் மேல நாம நம்பிக்கை வைப்போம்னா நாம சோர்ந்து போவோம். ஆனா நாம தேவனுடைய பலத்திலையும் அவரோட ஞானத்திலையும் நாம நம்பிக்கை வைக்கிறப்ப தேவன் நம்மள கழுகு மாதிரி உயர கொண்டு போவார். நாம இழப்படைய மாட்டோம், நாம சோர்ந்து போக மாட்டோம்னு பைபிள் வசனம் நமக்கு சொல்லுது. மேலும் நாம ரொம்பவே அவசியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு உதவி செய்யக்கூடிய, நம்ம வார்த்தைகளை புரிஞ்சிக்கக்கூடிய, நம்மள இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு முதிர்ந்த நபர்கிட்ட போறதுதான். உங்க ஞானத்தை எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர். சரி வாங்க, நம்மளுடைய பார்வையாளர்கள் இந்த புது வருஷத்துல நுழையிறப்ப அவங்க ஒரு புது நம்பிக்கையோட தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு நாம இப்ப ப்ரே பண்ணலாம். கண்டிப்பா சோஃபியா, நாம ஜெபம் பண்ணலாம். வாங்க. பிதாவாகிய தேவனே, இந்த புது வருஷத்துக்காக நாங்க நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, போன வருஷம் முழுசும் நீங்க எங்களை கவனிச்சுக்கிட்டீங்க, பாதுகாத்தீங்க. ஆண்டவரே,
ஆனா ஆண்டவரே, பல புது எதிர்பார்ப்புகளோட, லட்சியங்களோட, தரிசனங்களோட இந்த புது வருஷத்துல நாங்க நுழையறோம் ஆண்டவரே. இந்த புது வருஷம் முழுசும் நீங்க எங்க ஒவ்வொருத்தர் கூடயும் இருக்கும்படியா ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. உங்க ஞானத்து மேலையும் உங்க பலத்து மேலையும் நாங்க நம்பிக்கை வைக்கிறோம். இந்த புது வருஷம் முழுசும் உங்களுக்காகவே நாங்க காத்திருப்போம் ஆண்டவரே. ஏன்னா நீங்க தான் எங்களை உங்களோட சேர்த்து அழைத்து கொண்டு போகணும். உங்களுக்குள்ளதான் நாங்க மன திருப்தி ஆக முடியும். நாங்க மறுபடியும் இப்ப நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற பார்வையாளர்கள் எல்லாரையும் அவங்க குடும்பத்தோட உங்க கைகள்ல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புது வருஷத்துல அவங்க வாழ்க்கையில ஒரு புதுமையை பார்க்கட்டும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை நாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்யறோம். ப்ரே பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர். நண்பர்களே, உங்க சிந்தனை ரொம்ப முக்கியமானதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வார்த்தைகளும் முக்கியமானது. அதனால எது உண்மையானதோ, எது தேவனுக்கு விருப்பமானதோ அதை மட்டும் சிந்திங்க. நீங்க ஆல் இந்தியா பிரேயர் லைன் டீம் கூடவும் பிரேயர்ல கலந்துக்கலாம். ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு எப்ப வேணாலும் கால் பண்ணி பிரேயர்ல கலந்துக்கோங்க. அடுத்த தடவை உங்களை பார்க்கும்போது இந்த புது வருஷத்துல புது உற்சாகத்தோட நம்ம வாழ்க்கையை வாழ்றதுக்காக ப்ரே பண்ணலாம். அது வரைக்கும் நீங்க எல்லாரும் தொடர்ந்து ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Till then, bye and take care. God bless you. எங்களுக்காக ப்ரேயர் பண்ணதுக்காக நன்றி சோஃபியா மற்றும் ஹேசல். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எங்களுக்காக ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ண போகிறீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி. நம்முடைய CBN இந்தியா யூடியூப் சேனல்லுமே வருகிற 18 மற்றும் 28ஆம் தேதி லைவாக ப்ரேயர் பண்ண போகிறாங்க. நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் இங்கே கூட ஷேர் பண்ணலாம். லைவாக நீங்களுமே இந்த ப்ரேயரில் கலந்துக்கோங்க. ஏன்னா ஜெபத்துக்கு வல்லமை இருக்குது. எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை ஜெபத்துக்கு இருக்குது. அதனால் நீங்கள் லைவாக கலந்துக்கோங்க, ப்ரேயர் பண்ணுங்கள், அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது ஒரு சிறிய இடைவெளியை பார்ப்போம். இடைவெளிக்கு பிறகு நன்றி வெள்ளியை பகுதியை பார்ப்போம். குழந்தைகள், இவர்கள் பைபிள் வசனங்களை தெரிந்து கொண்டு வளர்வதற்கு நாம் விரும்புகிறோம். இப்பொழுது சூப்பர் புக் மூலமாக பைபிள் சத்தியங்களை குழந்தைகள் சுவாரஸ்யமான முறையில் கற்றுக்கொள்ளலாம். பென்யமீன் அவங்களோட இருக்கான். இந்த சூப்பர் புக் பைபிள் ஆப்பில் இதே போல்தான் வேடிக்கையான விஷயங்கள் இருக்கிறது. அது உங்கள் குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும். நல்ல விளையாட்டுகளை விளையாடுதல், நல்ல நல்ல வீடியோக்களை பார்த்தல், பைபிள் கதாநாயகர்களை இன்னும் நன்றாக தெரிந்து கொள்ளுதல் மற்றும் பைபிள் வசனங்கள், இவைகள் எல்லாவற்றையும் குழந்தைகள் வேடிக்கையான முறையில் கற்றுக்கொள்வார்கள். சூப்பர் புக் பைபிள் ஆப் இன்றைக்கு ஆப் ஸ்டோர் அல்லது பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் செய்யுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை, புதிய தொடக்கம் அப்படிங்கிற தலைப்பில் இந்த மாதம் முழுவதும் நம்ம தொடர்ந்து தியானம் செஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி புத்தாக்கம் செய்வது, புத்துணர்ச்சியை பெறுவது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஓய்வு எடுக்கிறதே இல்லாமல் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ரொம்ப சோர்வடைகிறோம், ரொம்ப களைப்படைஞ்சிருந்தோம். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் நமக்கு ஒரு புத்துணர்ச்சி வேணும் அப்படிங்கிறது கூட நமக்கு தெரிகிறதே கிடையாது. அதை எப்படி பெறணும் அதுவுமே தெரியாமல் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு முதலிடத்தை தரும்போது நம்முடைய வாழ்க்கையில் அந்த புதிய மாற்றத்தை, புதிய தொடக்கத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை பற்றி இன்னும் தொடர்ந்து பார்ப்போம். இப்போ நன்றி வெள்ளியை பகுதியை பார்க்க இருக்கிறோம். நீங்கள் அனுப்பி இருக்கக்கூடிய நன்றி சொல்லக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே இப்போ நான் உங்களுக்காக படிக்க போகிறேன். வந்திருக்கக்கூடிய முதல் மெசேஜ் நான் உங்களுக்காக படிக்கிறேன். அழகான அற்புதமான சாட்சிகளை ஒளிபரப்புவதற்காக CBN குழுவிற்கு மிக்க நன்றி. இதை பார்க்கின்ற போது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்கின்ற ஆண்டவருடைய வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. உங்க மெசேஜுக்காக மிக்க நன்றி. சரியா சொன்னீங்க. ஆபத்து காலத்துல நமக்கு தேவன் தான் உதவி செய்றாரு. நீங்க சொன்ன கருத்துக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை பாருங்க. வந்திருக்கக்கூடிய இரண்டாவது மெசேஜ் நான் உங்களுக்காக படிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் எபிசோடுகள் எங்களுடைய சர்ச் குழுக்களில் பகிரப்படுகிறது. உண்மையாகவே நாங்கள் CBN மூலம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். மிக்க நன்றி. உங்கள் சர்ச்சுகளுக்காகவும் பாஸ்டர்களுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க. வந்திருக்கக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே நான் உங்களுக்காக படித்தேன். உங்ககிட்டயுமே இதே மாதிரி கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம்.
அதற்கு நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9910401010. அப்படி இல்லை அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனல்லையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம். அது மட்டும் இல்லை, நம்முடைய நிகழ்ச்சி இன்னும் அநேக மக்களை சென்றடைய நீங்கள் உதவலாம். உங்களுடைய நன்கொடைகளையும் நீங்கள் அனுப்பலாம். நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் www.cbnindia.org/give-to-cbn. இப்போது நம்முடைய நிகழ்ச்சியில் வருவது இன்றைக்கான பைபிள் வசனம். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். 1 பேதுரு 2:1-2. நம்ம கிட்ட எந்த ஒரு கெட்ட பழக்கமுமே இல்லாம ஒரு சிறு குழந்தையை போல நம்ம தேவன் கிட்ட வரணும் அப்படின்னு இந்த வசனம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்குது. அது மட்டும் இல்லை, நம்மெல்லாம் சின்ன குழந்தைங்க போல ஆகலை அப்படின்னா பரலோக ராஜ்யத்தில் இடம் கிடையாது அப்படின்னு இயேசுவே சொல்லியிருக்காரு. அதனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குழந்தையை போல நாம் மாற வேண்டும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது ஆராதனை பாடலை பார்ப்போம். இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸ்வானந்த் அவங்களுடைய சாட்சியை பார்த்தோம். அவங்களுடைய வாழ்க்கையில எப்படி ஒரு புதிய மாற்றம் வந்தது, தேவன் அந்த புதிய மாற்றத்தை தந்தார், புதிய தொடக்கத்தை தந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அதே தேவன் இன்று உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை தருகிறார். இத்துடன் நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.